எனக்கு மைக்கு பிடிச்சி பேச தெரியல, நான் பார்த்ததில்ல, இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் 5 நிமிஷம் தாங்க முடியுது, 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போனாங்க. அவங்களையும் நம்ம இதில் அதை எல்லாம் பயிற்சி தான், ஊக்கப்படுத்துறது தான். அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கும் நம்ம ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம். அவங்க பயிற்சியை பாராட்டி அவங்களுக்கும் ஒரு விருது கொடுத்துருக்கோம். டிஎன் ரைஸ் திட்டத்தில் மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் எங்களை மொத்தம் 80 பேர் எடுத்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி பதிவு பண்ணியிருப்பாங்க. பதிவு பண்ணாதவங்களை சர்வே எடுக்கிறதுக்காக எங்களை வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது தேவைன்னா எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன். ஏதாவது தேவைன்னா ஏன்னா ஒவ்வொரு ஊருக்குமே போதும், எல்லா ஊருக்குமே நாங்கள் போய் சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம். இனி என்ன தேவையோ அதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்கிறோம். இங்கேம்மா நீலகிரி ஃபுல்லாவா? நீலகிரி ஃபுல்லாங்க சார். மொத்தம் 80 பேர் எடுத்திருக்கோம். ஊட்டி, கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி, குன்னூர். உன் நம்பர் சொல்லுமா சார்? 63 80 59 35 95. சாந்திங் சார். நன்றி. டெல்லிக்கு எத்தனையோ பேர் திருநங்கைகள் போயிருக்காங்க சார். கிட்டையே இவங்க சேர்த்த மாட்டாங்க சார் அப்படின்னு செஞ்சு ஒரு சால் போட்டு சொல்லி கூப்பிட்டு அளித்து அவரை கௌரவப்படுத்துவோம். எல்லாம் கரங்களை தட்டுவோம். அப்படி சாலை போட்டு ஐயா செய்யதான மகத்தான வேலைக்காக டைரக்டர் இருக்குதா ஐயாவுக்கு புதிய புயல் சார்பாக புதிய புயல் நிறுவனர் அவர்கள் திரு ஆறுமுகம் அவர்களும் திரு பீட்டர் சண்முகம் ஐயா அவர்களும் முன்பாக கடந்து அவர்களுக்கு விருது வழங்கி அவரை கௌரவிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி வாங்க ஐயா, ப்ளீஸ் கம். ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அருமையான டைரக்டர் ஐயா அவர்களுக்கு நம்ம ஷீல்டு கொடுக்கும்போது எல்லாரும் கரங்களை தட்டுவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். எடுத்தீங்களா போட்டோ கொடுக்கும் பூரா தெரியுதல் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். அங்கே டெல்லிக்கு எத்தனையோ பேர் திருநங்கைகள் போயிருக்காங்க சார். கிட்டையே இவங்க சேர்த்த மாட்டாங்க சார் அப்படின்னு எங்க ஊர்ல இது போல மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த மாதிரி ஐயா சொல்ற மாதிரி நாங்க செயல்படுத்துறோம், படுத்திட்டு தான் இருக்கிறோம் இன்னும். ஆனா அவரை நம்ம கௌரவப்படுத்துறோம் நம்ம. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நமக்கு உலகத்துல கிடைக்கிறது கஷ்டம். ஊர்ல உலகத்திலேயே ஒரு நாளைக்கு போய் பாருங்க அவங்களோட ஊர் எப்படி இருக்குது, எல்லாம் எப்படி இருக்குது. சலிக்காம ஒரு சலுகை அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னா ஒரு கமிட்டி போட்டு நடப்பாங்க. புதிய புயல் அறக்கட்டளையின் சார்பில் ஆறுமுக ஐயா உங்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். மற்றும் இங்கே வந்திருக்கிற பெரியவங்கள் அனைவருக்கும் எங்கள்
எங்கள் ஊர் சார்பாக மற்றும் அனைவருடைய சார்பாகவும் நான் நன்றி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஐயா சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் இது போல எல்லா மக்களும் எல்லா தரப்பு மக்களும் ஒற்றுமையாக இருந்துதான் நாங்கள் இதெல்லாம் செயல்படுத்தி நல்லா மகளிர் மட்டும் நல்லா கேட்டுக்கணும், கவனமா கேட்டுக்கணும், செயல்படுத்துகிறோம். அதில் நீங்கள் வேற அவங்க வேறன்னு பாகுபாடெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து அந்த மாதிரி நாங்கள் செயல்படுத்துகிறோம். அதனால நல்லா இருக்க முடியும் வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா உங்களுக்கு மற்ற எல்லாம் உங்கள் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நாள் நாங்கள் விரிவாக பேசிக்கிறோம். நன்றி நன்றி. எடுப்பீங்களா போட்டோ பூரா தெரியுது, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். அங்கே மன்னிக்கவும். இந்த சிறப்புமிகு கூட்டத்திற்கு தலைமையேற்று ஆர்வன அவர்களுக்கும் ஏனைய நண்பர்கள் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்வன சேவை மகத்தான சேவை. உண்மையாக அவருடைய சேவையை மனதார பாராட்டுகிறேன். இவரை போன்ற நல்லுள்ளம் படைத்தவர்கள் இந்த தேசத்துக்கு தேவை, நமக்கும் தேவை. அவர் ஆயுள் பெருகவும் இனி அநேக சேவைகள் செய்யவும் நல்லுள்ளம் அறக்கட்டளை சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.